வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு நாம் பிடிச்சிருக்கிறது பேழை மீன்கள் தான். அருமையான பேழை மீன்கள். இது கொஞ்சம் பரவாயில்லை சைஸு. நாம் குழம்புக்கு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், இறைக்காக பயன்படுத்தணுன்னாலும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் சைஸ் பரவாயில்லாமல் இருக்குது. நாம் இதை இறைக்காக பயன்படுத்தலான்னு தான் பிடிச்சிருக்கோம். பார்ப்போம். இறைக்கு பயன்படுத்தியும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ கொஞ்ச நாளாக. அப்புறமா நாம் இதை பிடிச்சது இந்த மாதிரி மட்டு, அதாவது ஒயித்து மட்டன் சொல்லக்கூடிய இந்த சாத்தனத்தை வச்சு தான் நாம் பிடிச்சிருக்கோம். பாருங்கள், இதை நாம் ஒயித்து மட்டன் சொல்லக்கூடியது. தும்பு, ஒயித்து மட்டு, மாய்கை, இப்படி பல பேர்கள்லையும் சொல்லுவாங்க. நாம் இந்த ஒயித்து மட்டில் தான் நாம் பிடிச்சிருக்கோம் இந்த பேழை மீன்களை. பாருங்கள் உறவுகளே, அருமையான பேழை மீன்கள். நாம் இதை இறைக்காகவும் பயன்படுத்தலாம், தேவைப்பட்டால் சமையலுங்க எடுத்துக்கலாம். அதை கீழே கொட்டி பார்த்துடலாம். பேழை மீன்களை கொஞ்சம் கிடச்சிருக்கு, ஒரு 10க்கு மேலே கிடச்சிருக்கு. பார்ப்போம். பாருங்களே, அருமையான பேழை மீன்கள். நமக்கு இன்னைக்கு கிடச்ச பேழை மீன்கள் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. நாம் இதை சாகும் முன்னாடி மறுபடி தண்ணியில் விட்டு உயிரோட வச்சுருக்கலாம். நாம் இதை இறைக்காக பயன்படுத்தினால உயிரோடு வச்சுருக்கிறது பெட்ரு. ஓகே உறவுகளே, பாய்.